வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நாவல் பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. நாவல் பழத்தை எப்போதுமே நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாதுன்ற முக்கியமான ஒரு குறிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் அந்த நாவல் பழம் சாப்பிட்ட உடனேயே பால் குடிக்கிறது அப்படின்றத நீங்கள் தவிர்க்கணும். சிறிதளவு உப்பு அல்லது மிளகுத்தூள் தூவி நீங்கள் நாவல் பழத்தை சாப்பிட்றது அப்படின்றது அதனுடைய துவர்ப்பு தன்மையால் தொண்டையில் ஏற்படக்கூடிய அந்த தொண்டை கட்டி கொள்ளக்கூடிய உணர்வை நீங்கள் தடுத்து கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாவல் பழம் அப்படின்றது நமக்கு மருத்துவ ரீதியான பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பழமாக இருக்கு. அதனுடைய மருத்துவ நன்மைகள், அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி அந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கு, டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு நாம நம்மளுடைய உணவுகளை நாவல் பழத்தை சேர்த்துக்கலாங்க. நாவல் பழம் அப்படின்னாலே நீரிழிவு நோய்க்கான சிறந்த இயற்கை மருந்து அப்படின்றதான் நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வரணும். ஏன் அப்படின்னா ஜம்போலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆரோக்கியமான, குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜம்போலின் மற்றும் ஜம்போசின் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு முக்கிய கூட்டு பொருட்கள் நாவல் பழத்தில் இருக்குது. ஸோ நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சை உடனே சர்க்கரையாக மாற விடாமல் தடுத்து கூடுமான வரைக்கும் மெதுவாக ஆற்றலாக மாற்றுது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு பிளட்ல சுகரோட அளவு இன்க்ரீஸ் ஆகணுமே தவிர ஒரேடியாக அதிகமாகக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நாவல் பழம் நமக்கு சரி பண்ணிவிடுங்க. ஸோ நாவல் பழமும் குறைந்த கிளைசிமிக் குறியீடு கொண்டது தான். அதனால காரணமாக என்ன பண்ணுது அப்படின்னா இது நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு சட்டென்று உயர்த்துவது கிடையாது, கட்டுப்படுத்துறதுக்கு தான் உதவிகரமாக இருக்கும். நீங்கள் இந்த நாவல் பழத்தினுடைய விதைகளை கூட எடுத்துக்கொள்ளலாம். பழம் மட்டும் இல்லாமல் அதனுடைய விதைகளை காய வைத்து பொடி செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா கூட இன்சுலின் சுரப்பு உங்களுக்கு சீராக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் பிளட்ல சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் பணத்திலிருந்து விடுபட்டலாம். இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு, ஹார்ட்டோடைய ஹெல்த்தை நீங்கள் ப்ராப்பராக வச்சுக்கிறதுக்கு நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதிக பொட்டாசியம் சத்து நாவல் பழங்கள் இருக்கு. ஸோ 100 கிராம் அளவுக்கு நாவல் பழத்தில் கணிசமான பொட்டாசியம் சத்து இருக்கு. இதனால இது பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிபி, ரத்த அழுத்தத்தை நமக்கு கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால நம்மளுடைய உடல் நரம்புகள், ரத்த நாளங்கள்ல எந்த விதமான இறுக்கங்களும் இல்லாமல் ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நம்மளுடைய இதயத்துக்கு சென்று வர ஆரம்பிக்கும். இப்போ தமணிகளை இதன் மூலமா நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நாவல் பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கு. தமணிகளில் கொழுப்பு படிவதை தடுத்து மாரடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட் அட்டாக்கு மற்றும் பக்கவாதம், ஸ்ட்ரோக் ஏற்படக்கூடிய அபாயத்தெல்லாம் குறைக்கிறதுக்கு நாவல் பழம் ஹெல்ப் பண்ணும். அந்த ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றி இதயத்தை ஆரோக்கியமாக வைக்க வேண்டிய நல்ல கொழுப்புகள் மட்டுமே நமக்கு வழங்கி இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு தொடர்ந்து நாவல் பழம் உதவிகரமாக இருக்கும். செரிமான மண்டலத்தை சீராக்கி கொள்வதற்கு நம்ம நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. டைஜஸ்டிவ் ஹெல்த் நமக்கு ப்ராப்பராக இருக்கும். வயிறு மற்றும் குடல் ஆரோக்கியத்திற்கு நாவல் பழம் ஒரு சிறந்த இயற்கை நிவாரணியாக இருக்குங்க. இதனால கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனை நம்ம நீக்கி கொள்ளலாம். மலச்சிக்கலும் வராமலும் தடுத்துக் கொள்ளலாம். நாவல் பழங்கள் இருக்கக்கூடிய ஃபைபர் அப்படின்ற அந்த நார் சத்து தான் இதுக்கு காரணமாக இருக்கு. ஸோ இந்த நார் சத்து என்ன பண்ணுதுன்னா குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு தீர்க்குது. மலச்சிக்கல் மட்டும் இல்லை, செரிமானம் தொடர்பான பிரச்சனைக்கு எதுவாக இருந்தாலுமே அதை உங்களுக்கு சரி பண்ணிடும். கூடுதலாக பார்த்தீங்கன்னா கல்லீரலையுமே பாதுகாக்கும். நாவல் பழத்திற்கு லிவர் இருக்குங்க இல்லையா, அந்த கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய குணம், கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சு கழிவுகள், கொழுப்பு படிவுகளை சுத்தப்படுத்தக்கூடிய குணமும் இருக்கு. வயிற்றுப்போக்குக்கு மருந்தாக கூட நாவல் பழம் உங்களுக்கு பயன்படும். நாவல் பழத்தினுடைய அந்த பழச்சாறு மற்றும் மரப்பட்டை சாறு ஆகியவை கடுமையான வயிற்றுப்போக்கு, டயேரியா மற்றும் சீதபேதிக்கெல்லாம் நல்ல மருந்தாக பயன்படுகிறதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வயிறு குடல் இரண்டினுடைய ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்திக்கணும், எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே வலுப்பெற வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நம்ம நாவல் பழத்தை எடுத்துக்கலாங்க. இம்யூனிட்டி பூஸ்டராக நாவல் பழம் நமக்கு செயல்படும். ஸோ இதனால விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இதுக்கு காரணமா நாவல் பழங்கள் இருக்கு. நாவல் பழத்தில் விட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து நிறைந்திருக்கிறதால இந்த விட்டமின் சி உடலினுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரித்து நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்துறது. சீசனலா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளை நமக்கு அண்டாமல் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பருவகால தொற்று நோய்களும் நமக்கு வர முன்னாடியே தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ குறிப்பாக இரும்பு சத்தையுமே கொண்டிருக்கிறதால ரத்த சோகையுமே இது நமக்கு நீக்கிவிடும். ஏன்னா இரும்பு சத்து குறையிறதால தான் நமக்கு ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தி குறையுது. ரத்த சிகப்பணுக்கள் குறையிறதால தான் ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையுது. ஹீமோகுளோபின் தான் நம்ம உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய அளவு குறையும் போது என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவு கிடைக்காதால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கியூர் பண்ணிட்டு ஒட்டுமொத்தமாகவே அந்த ரத்த சோகை நோயிலிருந்து விடுபட்டுக் கொள்வதற்கு, நோய் எதிர்ப்பு சக்தி திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கு எல்லாமே நாவல் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க.
பற்கள் மற்றும் ஈறுகளினுடைய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு, ஓரல் ஹெல்த் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுக்கு நாவல் பழங்களை எடுத்துக்கலாம். நாவல் மரத்தினுடைய இலைகள் மற்றும் பழங்களுக்கு பாக்டீரியா எதிர்ப்பு திறன், அதாவது ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகம். இதனால நம்ம நாவல் பழங்களை சாப்பிடும் போதே ஈறுகள் வந்து நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். நாவல் பழத்தை சாப்பிட்றது அல்லது அதனுடைய இலைகளை கொண்டு பல் துளக்கிறது, இது எல்லாமே ஈறுகளில் ஏற்படக்கூடிய ரத்த கசிவை தடுத்து பற்களை நமக்கு வந்து பலப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வாய் துர்நாற்றத்தையுமே இதன் மூலமாக நம்ம நீக்கி கொள்ளலாங்க. வாயில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழித்து வாய் துர்நாற்றத்தை போக்குவதற்குமே நாவல் பழம் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும்ன்றது இங்கே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஈறுகளில் வீக்கம் ஏற்பட்டது, அதன் மூலமாக பற்கள் வலுவிழந்து போகிறது, பசுத்தை பற்சிதைவு, வாயில் துர்நாற்றம் வீசுவது, கிருமி தொற்று இருக்கிறது, இது மாதிரி எதுவும் இல்லாமல் சுவாச புத்துணர்ச்சி பெற்று ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியத்தையுமே பராமரித்துக் கொள்வதற்கு, மேம்படுத்திக் கொள்வதற்கு எல்லாமே நாவல் பழங்களை எடுத்துக்கலாம். சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ளாங்க. ஸோ ஸ்கின் கேராக ஸ்கின்னை பளபளப்பாக நாவல் பழம் நமக்கு உள்ளிருந்து மாற்றி கொடுக்கும். நம்ம நாவல் பழம் எடுத்துக்கொள்ளும் போது பருக்கள் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நாவல் பழத்தில் இருக்கக்கூடிய துவர்ப்பு தன்மை சருமத்தில் அதிகப்படியான எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்தி முகப்பொருட்கள் வருவதை நமக்கு வந்து குறைக்குது, முதுமையை நமக்கு வந்து தடுக்குது. ஸோ இப்போ நம்ம நாவல் பழங்கள் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூலமாக நம்மளுடைய சரும செல்கள் வந்து சுருக்கம் அடைவதை முன்னாடியே தடுத்து கொள்ளலாம். இதனால இளமையை நம்ம வந்து தக்க வைத்துக் கொள்ள நம்மளால முடியும். ஸோ நம்மளுடைய ஏஜை நம்ம வெளியே சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம எங்க தெரிய ஆரம்பிப்போம். தோள்களில் எந்த விதமான அந்த தொய்வும் நமக்கு வந்து இருக்காது. அதனால கோலஜன் உற்பத்தி நம்மளுடைய சருமத்தில் மேம்படுத்தப்பட்டு ரத்த ஓட்டம் எல்லாம் பாய ஆரம்பிக்கும். நீரேற்றமாக சருமம் புத்துணர்ச்சியாக இருக்கிறதால சுருக்கம் அப்படின்றது சருமத்தில் இருக்காது, வறட்சி அப்படின்றதும் இருக்காது. அப்போ சருமம் ஆரோக்கியமாக பளபளப்பாக இருக்கும். இயற்கையான ஸ்கின் கேராக தான் நாவல் பழம் நமக்கு வந்து செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு, கிட்னி ஸ்டோன்ஸை வந்து ரிமூவ் பண்றதுக்கு, கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து வராமல் முன்னாடியே ப்ரிவென்ஷன் பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்னாலுமே நீங்க நாவல் பழங்களை எடுத்துக்கலாங்க. நாவல் பழம் எப்போதுமே சிறுநீரகங்களினுடைய அந்த சீரான செயல்பாட்டிற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இது வந்து கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உருவாகிறத முன்னாடியே தடுக்கும். நாவல் பழங்கள் இருக்கக்கூடிய இயற்கை அமிலங்கள் மற்றும் நீர் சத்து சிறுநீரகத்தில் கால்சியம், ஆக்சலேட் போன்ற தாதுக்கள் படிவதை தடுத்து கற்கள் உருவாவதை நமக்கு வந்து குறைக்குதுங்க. ஸோ நச்சுக்களை நமக்கு வந்து வெளியேற்றக்கூடியதாகவும் இருக்கு. நாவல் பழம் ஒரு சிறந்த இயற்கை சிறுநீர் பெருக்கியாக, டையூரிக்காக செயல்படுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்களையும் யூரிக் அமிலத்தையும் சிறுநீர் வழியாகவே வெளியேற்றுவதற்கு நாவல் பழம் உதவிகரமாக இருக்கிறதால கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உருவாக முன்னாடியே தடுத்துக்கலாம். உருவாகி இருக்கக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸையும் வெளியேற்றிக் கொள்ளலாம். கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ஏற்படாமல் ஒட்டுமொத்த கழிவு நீக்க மண்டல வேலையுமே மிகச்சிறப்பாக பராமரிக்கிறதுக்கு, அந்த கழிவு நீக்க மண்டல வேலையும் சிறப்பாக நடக்கிறதுக்கு, சிறுநீரகம் பலம் பெறுவதற்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லாமே நாவல் பழம் உதவிகரமாக இருக்கும். புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் பெறுவதற்கு நம்ம நாவல் பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. சமீபத்திய ஆய்வுகளின்படி நாவல் பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய வேதிப்பொருட்கள் இருக்கிறது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபாலிஃபினால்கள் தான் அதுக்கு காரணம். அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த நாவல் பழங்களில் இருக்கக்கூடிய ஆந்தோசயனின், ஃப்ளவனாய்டுகள் மற்றும் காம்பெஃபெரால் போன்ற ஃபாலிஃபினால்கள் எல்லாமே உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்கள், அந்த நச்சுக்களை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அழிக்கக்கூடியதாக இருக்குது. அந்த நச்சுக்கள் மூலமாக நம்மளுடைய உடம்புகளில் ஏதாவது செல்கள் வந்து பாதிப்படைதுன்னா அதையுமே முன்னாடி தடுத்துக் கொள்ளலாம். ஸோ இது வந்து ஆரோக்கியமான செல்கள் புற்றுநோய் செல்களாக மாறுவதை தடுத்து கட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டியூமர்ஸ், புற்றுநோய் கட்டிகள்லாம் உருவாகுவதற்கான வாய்ப்பை வந்து நம்ம கணிசமான அளவில் குறைத்து விடும். அப்போ நமக்கு வந்து அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்று செல்களாலும் உடலில் பாதிப்பு ஏற்படாது. நம்மளுடைய உடம்புகளில் புற்றுநோய் இருந்துச்சுன்னா அதையுமே நம்ம வந்து நாவல் பழங்கள் எடுத்துக்கொள்ளும்போது சரி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய உடலமைப்பை பராமரித்துக் கொண்டு நாவல் பழங்களை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.